தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பார்த்தா அது பல வருஷங்களா சினிமா நட்சத்திரங்களோட செல்வாக்குல தான் இருந்திருக்கு. அண்ணா, கருணாநிதி மாதிரி திரைக்கதை ஆசிரியர்கள்ல ஆரம்பிச்சு எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி உச்ச நட்சத்திரங்கள் வரைக்கும் வெள்ளித்திரையோட வெளிச்சம் தலைமைச் செயலகத்தையே பல முறை தொட்டிருக்கு. இந்த நீண்ட வரிசையில அடுத்த அத்தியாயமா தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருக்க நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம்ங்கிற தன்னோட அரசியல் கட்சி மூலமா களமிறங்கியிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து போற இடமெல்லாம், குறிப்பா விக்கிரவாண்டி, மதுரை, அப்புறம் சமீபத்துல திருச்சியில நடந்த நிகழ்வுகள்ல கட்டுக்கடங்காத ஒரு மக்கள் வெள்ளம் திரண்டு வருது. இதையெல்லாம் பாக்குறப்போ மனச ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு நடிகரை பார்க்க ஏன் இப்படி ஒரு கூட்டம்? இது வெறும் சினிமா மோகமா, இல்ல இப்போதைய அரசியல் சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த மாற்றத்தோட முகமா விஜய் அவர்களை பார்க்கிற மக்களோட அமைதியான அறிவிப்பா, இல்ல ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு அரசியல் எச்சரிக்கையா? இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் அவர்களோட அரசியல் வருகையும் அவருக்காக கூடுற கூட்டத்தையும் புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்க்கணும். தமிழ்நாட்டுல சினிமால இருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, சறுக்குனவங்களும் இருக்காங்க. இந்த ஒப்பீட்டுல நாம தவிர்க்கவே முடியாத பெயர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் தன்னோட சினிமா வாழ்க்கையோட உச்சத்துல இருக்கும் போதே தன்னை ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் ஏழைகளின் பாதுகாவலாகவும் காட்டிக்கிற மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சாரு. நான் ஆணையிட்டால் மாதிரியான பாடெல்லாம் அவரை வெறும் நடிகரா மட்டும் காட்டல, ஒரு வருங்கால தலைவராகவும் மக்கள் மனசுல பதிய வச்சது. அவர் திமுகவுல இருந்தப்பவே தன்னோட ரசிகர் மன்றங்களை ஒரு கட்டுப்பாடான சேவை அமைப்பா மாத்தி ரத்த தானம், புயல் நிவாரண பணிகள்னு சமூக சேவையில ஈடுபடுத்தினார். அதனால திமுகவில இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் தனி கட்சி ஆரம்பிச்சப்போ ஏற்கனவே தயாரா இருந்த இந்த ரசிகர் மன்ற கட்டமைப்பும் அவர் மேல மக்கள் வச்சிருந்த இவர் நம்மளை காப்பாத்துவாருங்கிற பிம்பமும் அவரை நேரா முதலமைச்சராக்குச்சு. சில அரசியல் ஆய்வாளர்கள் விஜய் அவர்களோட பயணத்திலையும் இதே மாதிரி சில விஷயங்களை கவனிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களை போலவே விஜய் அவர்களும் தன்னோட படங்கள்ல சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற கதாபாத்திரங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. இசை வெளியீட்டு விழாக்களை கூட அரசியல் பேசுற மேடைகளா மாத்தி குட்டி கதைகள் மூலமா தன் கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறாரு. விஜய் மக்கள் இயக்கம் மூலமா பல வருஷங்களா சமூக நலத்திட்டங்கள் செஞ்சு ஒரு வலுவான அடித்தளத்தையும் உருவாக்கி இருக்காரு. இந்த ஒற்றுமைகளால தான் விஜய் அவர்கள் அடுத்த எம்ஜிஆர்ங்கிற கேள்வி அடிக்கடி கேட்கப்படுது. ஆனா இந்த ஒப்பீட்டுல முக்கியமான வித்தியாசங்களும் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே திமுகவுல பொருளாளர், சட்டமன்ற உறுப்பினர்னு சுமார் 20 வருஷம் அரசியல் அனுபவம் பெற்றிருந்தார். அவருக்கு அரசியல் களத்தோட நெளிவு சுழிவுகள் அத்துப்படியா இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்களுக்கு நேரடி அரசியல் அனுபவம் கிடையாது. இது ஒரு பக்கம் அவருக்கு கரைப்படியாதவர்ங்கிற இமேஜை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நிர்வாக அனுபவம் இல்லாதது ஒரு பெரிய சவாலா பார்க்கப்படுது. செல்லூர் ராஜு போன்ற அரசியல்வாதிகள் கூட விஜய் அவர்கள் தன்னை எம்ஜிஆர் அவர்களோட ஒப்பிடக்கூடாதுன்னும் அவர் அரசியல்ல இன்னும் நிறைய கத்துக்க வேண்டி இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு சினிமாவில இருந்து வந்து கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தினவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவரும் தன்னோட படங்கள்ல நேர்மையான அதிகாரியா அநீதியை தட்டி கேட்கிற நாயகனா நடிச்சு கருப்பு எம்ஜிஆர்னு பெயர் எடுத்தார். தேமுதிகவை ஆரம்பிச்சப்போ திமுக, அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சு 2006 தேர்தலில் தனிச்சு நின்று சுமார் 10% வாக்குகளை பெற்று எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாரு. 2011 அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தையும் பெற்றாரு. ஆனா அதுக்கப்புறம் தவறான கூட்டணி முடிவுகளும் அவரோட உடல்நிலையும் அந்த வேகத்தை தடுத்து நிறுத்திடுச்சு. விஜயகாந்த் அவர்களோட பயணம் ஒரு மாற்று சக்தியா உருவாகிறதுக்கான வாய்ப்பையும் அந்த இடத்தை தக்க வைக்கிறதுல இருக்க சவால்களையும் நமக்கு காட்டுது. சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த்னு பல நட்சத்திரங்கள் அரசியல் களத்துல இறங்கியதும் அவங்க சந்திச்ச விளைவுகளும் நமக்கு வேற வேற பாடங்களை கத்துக் கொடுக்குது. அதனால விஜய் அவர்களோட பாதை எப்படி இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வரலாறு அவரை உன்னிப்பா கவனிக்குது. சமீபத்துல திருச்சி, மதுரையில திரண்ட பிரம்மாண்டமான கூட்டம் ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லுது. இது தானா நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது. இதுக்கு பின்னாடி சில ஆழமான சமூக அரசியல் காரணங்களும் இருக்கு. அதை ஒரு 4 முக்கிய காரணங்களா பிரிக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் பல வருஷங்களா கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அப்படிங்கிற 2 ஆளுமைகளோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. அவங்களுக்கு பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகி இருக்கத நம்மளால மறுக்கவே முடியாது. இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிர்வாக ரீதியா கட்சியை வழிநடத்தினாலும் கலைஞர் அவர்களை மாதிரி ஒரு கவர்ந்திருக்கிற பேச்சாற்றல் கொண்ட தலைவரா பார்க்கப்படல. இன்னொரு பக்கம் அதிமுக, ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு பிறகு பல அணிகளா சிதறி ஒரு வலிமையான ஒற்றைத்தலைமை இல்லாம தவிக்குது. இந்த சூழல்ல மக்கள், குறிப்பா இளைஞர்கள், தங்களுக்கு உத்வேகம் கொடுக்கிற, தங்களோட மொழியில பேசுற ஒரு புது தலைமையை எதிர்பார்க்கறாங்க. திமுக, அதிமுக மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள், வாரிசு அரசியல் விமர்சனங்கள், ஒரே மாதிரியான அரசியல்னு மக்கள் மத்தியில ஒருவித சலிப்பு இருக்கு. பிளவுவாத ஊழல் அரசியலை எதிர்க்க போறேன்னு விஜய் அவர்கள் பேசுறப்போ அது இந்த சலிப்படைந்த மக்களோட குரலா தான் பார்க்கப்படுது. வழக்கமா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுக, பாஜக, நாம் தமிழர்னு சிதறும். இப்போ அந்த அதிருப்தி வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்யற ஒரு இடத்துல விஜய் அவர்கள் இருக்காரு. மக்கள் ஒரு மாற்ற தீவிரமா தேடுறாங்க. அந்த தேடுதலோட வெளிப்பாடு தான் இந்த கூட்டம். விஜய் அவர்களோட அரசியல் பிரவேசம் திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. இது கிட்டத்தட்ட 15 வருஷமா ரொம்ப கவனமா படிப்படியா கட்டமைக்கப்பட்ட ஒரு திட்டம். இதுக்கு அடித்தளமே அவரோட திரைப்படங்கள் தான். துப்பாக்கி, கத்தி, மெர்சல், சர்கார் மாதிரி
மாதிரியான படங்கள் வெறும் பொழுதுபோக்கு படங்களா இல்லாம சமூக பிரச்சனைகளை பேசுச்சு. கார்ப்பரேட் சுரண்டல், விவசாயி தற்கொலை, மருத்துவ ஊழல், ஓட்டுரிமையோட முக்கியத்துவம்னு ஒவ்வொரு படத்திலையும் அவர் சிஸ்டத்துக்கு எதிராக போராடுற ஒரு புரட்சியாளரா, மக்களை மீட்பவரா சித்தரிக்கப்பட்டாரு. படங்களை தாண்டி அவரோட இசை வெளியீட்டு விழா மேடைகள் அவரோட அரசியல் கருத்துக்களை சொல்ற இடமா மாறுச்சு. அங்க அவர் சொல்ற குட்டி கதைகள் ஆளுங்கட்சியை மறைமுகமா தாக்குற மாதிரி இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து செஞ்சதால திரையில மட்டும் இல்ல, நிஜத்திலையும் இவர் நமக்காக குரல் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசுல விதைச்சாரு. இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அவரை நோக்கி மக்களை ஈர்க்கிற ஒரு காந்த சக்தியா பார்க்கப்படுது. ஒரு நடிகரோட பலம் அவரோட ரசிகர்கள், ஆனா விஜய் அவரோட பலம் ஒரு படி மேல போய் அவரோட ரசிகர் மன்றங்களோட கட்டமைப்புல இருக்குது. மத்த நடிகர்களோட ரசிகர் மன்றங்கள் படம் ரிலீஸ் அப்போ பேனர் வைக்கிறதோட நின்றோம். ஆனா விஜய் மக்கள் இயக்கம் ஒரு சேவை நிறுவனம் மாதிரி தொடர்ந்து செயல்பட்டு வருது. ரத்த தானம், ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி, புயல் வெள்ளம் மாதிரி பேரிடர் காலங்கள்ல நிவாரண பணிகள், அன்னதானம்னு கடந்த 15 வருஷமா இந்த இயக்கம் தமிழ்நாட்டோட மூளை முடுக்குகள்ல எல்லாம் வேரூன்றி இருக்கு. இந்த சமூக பணிகள் அவரை வெறும் நடிகரா காட்டாம ஒரு சமூக பொறுப்புள்ள தலைவரா மக்கள் மனசுல பதிய வச்சது. உள்ளாட்சி தேர்தல்கள்ல தன்னோட இயக்கத்தை சேர்ந்தவங்களை சுயேட்சையா போட்டியிட வச்சு சில குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றதன் மூலமா தன்னோட செல்வாக்க அவர் பரிசோதிச்சும் பார்த்தாரு. இப்போ தமிழக வெற்றி கழகம்னு அவர் கட்சியை அறிவிச்சதும் ஏற்கனவே தயாரா இருந்த இந்த மக்கள் இயக்க கட்டமைப்பு உடனடியா ஒரு அரசியல் கட்சியோட கிளை கழகங்களா மாறிடுச்சு. ஒரு புது கட்சிக்கு பூத் லெவல்ல ஆட்களை நியமிக்கிறது தான் பெரிய சவால். ஆனா விஜய் அவர்களுக்கு பல வருஷமா செயல்படுற விசுவாசமான ஒரு தொண்டர் படை ஏற்கனவே தயாரா இருக்கு. இந்த தொண்டர்கள் தான் இன்னைக்கு மாநாடுகளுக்கு மக்களை திரட்டுறதுலயும் விஜய் அவர்களோட செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுலயும் முக்கிய பங்காற்றுறாங்க. தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ல 18 இருந்து 30 வயசுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் ரொம்ப அதிகம். இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை மாதிரி திராவிட கட்சிகள் மேல பெரிய சித்தாந்த பிடிப்பெல்லாம் கிடையாது. அவங்க தங்களோட அன்றாட பிரச்சனைகளை பேசுற, தங்களோட மொழியில பேசுற ஒரு தலைவரை விரும்புறாங்க. அவங்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படிங்கறத விட ஒரு மாற்றத்தோட அடையாளமா தெரிகிறாரு. இந்த தாக்கத்துக்கு சமூக ஊடகங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு எல்லா சமூக வலைத்தளங்களையும் விஜய் அவர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு. அவரோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தா தேசிய அளவுல ட்ரெண்டிங் ஆகுது. அவர் ஒரு அறிக்கை விட்டா லட்சக்கணக்கான பேர் அதை பகிர்ந்துக்கிறாங்க. திமுக, அதிமுகவோட ஐடி அணிகளுக்கு இணையா சில நேரங்கள்ல அவங்கள விட வேகமா விஜய் அவர்களோட ரசிகர்கள் சமூக ஊடகங்கள்ல செயல்படுறாங்க. ஆக நிஜத்துல திரண்ட கூட்டத்தோட தாக்கத்தை சமூக ஊடகங்கள் பன்மடங்கு பெருக்கி காட்டுது. விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் பிரம்மாண்டமானது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா அரசியல்ல எப்போதும் ஒரு கேள்வி இருக்கு, இந்த கூட்டம் வாக்குகளா மாறுமா? விஜய் அவர்களோட அரசியல் பயணம் பூக்கள் தூவிய பாதையா மட்டும் இருக்காது, அதுல நிறைய சவால்களும் இருக்குது. அதுல முதல் சவால் தான் அரசியல் அனுபவமின்மை. எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி விஜய் அவர்களுக்கு நீண்ட கால அரசியல் அனுபவம் கிடையாது. ஒரு கட்சியை நடத்துறது சினிமாவில சண்டை போடுற மாதிரி சுலபம் இல்ல. கொள்கை வகுக்கிறது, கூட்டணி பேசுறது, கட்சிக்குள்ள வர கோஷ்டி பூசலை சமாளிக்கிறது, விவசாயம், பொருளாதாரம்னு பல துறைகளுக்கு விரிவான திட்டங்களை சொல்றதுன்னு நிறைய சவால்கள் இருக்கு. சில விமர்சகர்கள் சொல்ற மாதிரி விஜய் அவர்களோட பேச்சு உணர்ச்சி பூர்வமா இருந்தாலும் தெளிவான அரசியல் கொள்கைகளை அது முன்வைக்கல. டாஸ்மாக் கடைகளை மூடுறத பத்தி உறுதியா பேச தயங்குறாருன்னு அவர் மேல விமர்சனம் இருக்கு. இது மாதிரி நிர்வாக அனுபவம் இல்லாதது அவருக்கு ஒரு பெரிய தடையா இருக்கலாம். இரண்டாவது சவாலா பார்க்கப்படுறது சித்தாந்த தெளிவின்மை. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை என்ன? அது வலதுசாரியா, இடதுசாரியா, இல்ல நடுநிலை கட்சியா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னாலும் பொருளாதாரம், சமூக நீதி, மாநில உரிமை மாதிரியான விஷயங்கள்ல அவரோட தெளிவான நிலைப்பாடு என்னன்னு இன்னும் முழுசா தெரியல. ஒரு தெளிவான சித்தாந்தம் இல்லாம வெறும் பேச்சை மட்டுமே வச்சு நீண்ட கால அரசியல்ல நீடிக்கிறது கஷ்டம். அவரோட மூன்றாவது சவாலா பார்க்கப்படுறது எதிரிகளோட பலம். விஜய் அவர்கள் எதிர்கொள்ள போறது சாதாரண ஆட்களை கிடையாது. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எங்கும் பல வருஷங்களா வேரூன்றிய கட்சிகள். தேர்தல் நேரத்துல வியூகம் வகுக்கிறதுலயும் பூத் லெவல்ல வாக்குகளை திரட்டுறதுலயும் அவங்க தான் கில்லாடிகள். இந்த இரண்டு பெரிய சக்திகளையும் ஒரே நேரத்துல எதிர்த்து தனக்கான இடத்தை உருவாக்குறது விஜய் அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலா நம்ம பார்க்கலாம். நான்காவது சவாலா பார்க்கப்படுறது பிம்பத்தை பாதுகாக்கிறது. இப்போதைக்கு விஜய் கரைப்படியாதவர், மாற்றத்தின் நாயகன்னு ஒரு பிம்பத்தோட இருக்காரு. ஆனா தீவிர அரசியலுக்குள்ள வந்த பிறகு இந்த பிம்பத்தை பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டம். அவர் மேல தனிப்பட்ட தாக்குதல்கள் வரும். அவரோட கடந்த காலம் விமர்சிக்கப்படும். ஊடகங்கள் அவரோட ஒவ்வொரு அசைவையும் பூத கண்ணாடி வச்சு பார்க்கும். இந்த அரசியல் தாக்குதல்களை எல்லாம் தாண்டி தன்னோட பிம்பம் உடையாம அவரால் பயணிக்க முடியுமாங்கிறது முக்கியமான கேள்வியா இருக்கு. கூட்டம் கூடுறது முதல் படிதான். அந்த கூட்டத்தை தொண்டர்களா மாத்தி, தொண்டர்களை வாக்காளர்களா மாத்தி ஜெயிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம். விஜய் அவர்களோட முதல் நகர்வு சிறப்பா இருக்கு. ஆனா ஆட்டம் இனிதான் ஆரம்பமாக போகுது. ஆக விஜய் அவர்களை பார்க்க ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுது? இதுக்கு ஒரே வரியில பதில் சொல்ல முடியாது. இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்ல, இது இப்போதைய அரசியல் வெற்றிடத்தால ஏற்பட்ட ஒரு விரக்தியோட வெளிப்பாடுன்னு நம்ம சொல்லலாம். விஜய் அவர்களோட வருகை தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவர் எம்ஜிஆர் அவர்களை போல சரித்திரம் படைப்பாரா? விஜயகாந்த் அவர்களை போல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போவாரா? இல்ல மற்ற நடிகர்களை போல காலப்போக்கில் காணாம போவாரான்னு காலம் தான் பதில் சொல்லணும். சில அரசியல் ஆய்வாளர்கள் 2026 தேர்தல்ல அவரால் சுமார் 10% வாக்குகளை பிரிக்க முடியும்னு கணிக்கிறாங்க. அந்த வாக்குகள் தமிழ்நாட்டோட அடுத்த ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியா கூட மாறலாம். விஜய் அவர்களோட பயணம் தமிழக அரசியல்ல ஒரு புதிய சக்தியை
புரட்சியை உருவாக்குமா இல்ல இது ஒரு தற்காலிக அலைதானா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தமிழக அரசியல் களம் இனி முன்பு போல இருக்க போறதில்ல. விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் பத்தி உங்க கருத்து என்ன? இந்த கூட்டம் 2026 தேர்தல்ல வாக்குகளா மாறுமா? திராவிட கட்சிகளுக்கு மாற்றா விஜய் அவர்களால உருவாக முடியுமா? உங்க பதில்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இது மாதிரி ஆழமான அரசியல் அலசல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.